Hello everyone. So welcome to Vedantu channel பசங்களா. So hi 11th standard students. Actually நாம வந்துட்டு போன கிளாஸஸே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு மேஜராக 12th யூஸ் ஆகுமோ அதை அல்டிமேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்காடாமா? We have discussed about the first chapter. Yes. Hi Rajkumar. Yeah. ஸோ ஓகேங்களா. ஆனால் செகண்ட் சாப்டர் இருக்குல்ல, இது ஒரு பயங்கரமான சாப்டர். இதில் இருக்கிறது நிறையா யூஸ் ஆகும். அதில் மெயினாக இருக்கிறது எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ யூனோ எதெல்லாம் ரொம்ப 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 யூஸாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 7th சாப்டராக இருக்கட்டும், 8th சாப்டராக இருக்கட்டும், 9 கிடையாது. ஏன்னா 9 இங்கே நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே ஃபார்முலாஸே யூஸ் பண்ண வேண்டாம், லிமிட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 12th வேண்டாம். ஸோ மொத்தமாக 4 சாப்டர் தான், 7, 8, 10, 12. இது அப்படியே யூஸ் ஆகும். அதில் எதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுவோமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவாடாமா? ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஒரு வேளை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் 5 mark PDF we have attached in கமெண்ட்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கு, as well as டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. யாரெல்லாம் இன்னும் டவுன்லோட் பண்ணீங்களோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியாடாமா? ஸோ ஓப்பன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது போதாதுன்னு வைசெட் எக்ஸாம்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் பிடிக்குமாடா பசங்களா? யூ லவ் டு சேலஞ்ச்? எஸ். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன், அந்த மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 12th, கரெக்டாக? ஸோ அது என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, 12th வைசெட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸாமை நீங்களுமே அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து MCQ டெஸ்ட் மட்டும்தான், பட் விச் இஸ் லைக் அ பப்ளிக் ரிலேட்டட் போர்ஷன்ஸ். ஓகேங்களா? நம்மளோட 12th மேக்ஸோட பப்ளிக் ரிலேட்டட் போர்ஷன்ஸ். இதில் இருக்க கொஷின்ஸை எத்தனை உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுது வித் த பேசிக் ஆஃப் 11th நாலேஜ். 11th நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் எத்தனை கொஷின்ஸை அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும், ஓகேடா அப்போ 11th வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியாடாமா? ஸோ ரெடியா? ஸோ ஏன் அந்த சேலஞ்சுக்கு அக்செப்டடோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஃப்ரீ தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆன்லைனில் நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா? ஆன்லைனில் போய் ஜஸ்ட் ஒரு 30 MCQs டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் பசங்களா? ஹாய் எவ்ரிவன். எஸ். யப். ஓகே. லவ் தி ஸ்பிரிட் ராமா. சரி, ஓகே டன். ஸோ வி வில் ஸ்டார்ட் அப் சாப்டர் 7. நெக்ஸ்ட் இயர் 30 மில் பேட்சஸ் இருக்குமா? அஃப்கோர்ஸ் இருக்குது. இது என்ன கேள்வி, ரைட்? ஸோ உங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க 11th ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ லைக் நீங்கள் வந்துட்டு அது வந்து சொல்லுவாங்கடா பசங்க, இட் இஸ் ஆல் சர்ப்ரைஸ். அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, தே வில் டூ இட். ஓகே, ஸோ ராஜ்குமார் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்காங்க. எனி அதர் பிரேவ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்லி ராஜ்குமார் மட்டும் தான் பிரேவா? மற்றவங்களாம் யாரும் கிடையாதா? லைக் அவர் மட்டும் தான் கெத்தை காட்டுறாரு போல், மற்றவங்களாம் யாரா பசங்களா? நீங்களுமே ஷேர் இட், அட்டென்ட் பண்ணி பாரு, என்ன ஆயிரப்போகுது? நத்திங் வில் லூஸ். எதுவுமே நீ லூஸ் பண்ண போகிறது, கெயின் கிடையாதுல. லோட் ஆகுதுங்களா? சேலஞ்ச் அக்செப்டட், டிபி இஸ் அக்செப்டட், மேட் அக்செப்டட். குட் எவ்ரிவன், ஐ லவ் தி ஸ்பிரிட். சரி, ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டர் 7. சாப்டர் 7னா உங்களுக்கு என்னடாம்மா தெரியும்? வாட் யூ நோ? சாப்டர் 7ல் நீங்கள் தெரிஞ்சது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம், சாப்டர் 7னா ஓவரால் இதுதான், இதை தாண்டி யாருமே கிடையாது. ஸோ சாப்டர் 7ல் ஓவரால் என்னென்ன விஷயம்டாம்மா? ஓவரால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஆனால் அந்த மெயின்லி நம்ம யாரை பார்ப்போம்? டிட்டர்மினன்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 7th சாப்டர்லேருந்து ஜஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ஸை டேக் ஓவர் பண்ணி போகிறோம்ல, அதை மட்டும் சொன்னால் போதும். சரியாடாமா? எஸ். அதுலேயுமே மெயினாக எதை சொல்லணுன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கிடையாது. நீங்கள் வந்து 12th ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு டிட்டர்மினன்ட்ஸை கண்டுபிடிக்க மாட்டீங்க. எக்ஸ்பேண்டிங், பை யூஷுவல் எக்ஸ்பேண்டிங் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? ஸோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ கேன் வி ஹாவ் எனி எக்ஸாம்பிள்? நீங்களே எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் சொல்கிறீங்களா? 2x2 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். சரிங்களா?
2 cross 2னா என்னடாமா 2 ரோ 2 காலம். ஓகே, என்னோட பேசிக் கொஸ்டின் என்னன்னா டிட்டர்மினன்ட்ஸுக்கு உங்களால டிட்டர்மினன்ட்ஸ் எந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் அக்செப்டபிள்? ஸோ if I have a matrix like 2 cross 5, 2 by 5னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியுமா? Whether it is possible to find a determinant for 2 cross 5 matrix. 2 by 5 நினைக்கிறேன். 2 by 5க்கு எடுக்க முடியுமாடா? நோ. எஸ். அப்போது அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. எஸ், குட்ரா பசங்க, குட் அப்ரோச். இப்போது யூ ஹாவ் 4 6 5 -2. இதோட டிட்டர்மினண்ட்டை சொல்ல முடியுமா? இதோட டிட்டர்மினண்ட்டை உங்களால் சொல்ல முடியுமா? -38. எப்படி ராஜ்குமார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க? எப்படிடாமா ஒரு 2 cross 2க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்பர் கிராஸ் ஓகே. 4 × -2 இட் இஸ் -8, மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் லோவர் கிராஸ் அண்ட் இட் இஸ் 30, ஸோ இட்ஸ் இஸ் -38. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ், இதுதான் 2 cross 2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற வழி சரிங்களா. ஹவு டு யூ ஃபைண்ட் ஃபார் 3 cross 3? ஒரு 3 cross 3 ரோக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராக்டிஸா? இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? டன். ஸோ ஏதாவது காலம், எனி ரோ, யூ கேன் சே எனி ரோடா பசங்களா எல்லாருமே 3 cross 3 எனக்கு ஒரு ரோ மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ கேன் கிவ் மீ எனி நம்பர்ஸ். ஃபடாஃபட் எல்லாருமே ஒரு ரோ சொல்லுங்கள். ஈச் ஒன் சே 1 ரோ. ஸோ நான் அதை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். each one of you say one matrix, so we'll give it. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். டேய் ஐடென்டிட்டியில் வேண்டாம், ஐடென்டிட்டி வேண்டாம், 0 வேண்டாம், வித்தவுட் 0. it is 256. 256. it is a good. வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது கொடுடா. யாடா பசங்களா, அதர்ஸ் ஆல்சோ கால் கமெண்ட் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறதுக்கு யாரும் தயக்கப்பட வேண்டாம். எவ்ரி ஒன் கேன் ஆன்சர். 398. இட் இஸ் 398. ஓகே, 93 -4ன்னு மாற்றிக்கிட்டா யாடா பசங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிட்டர்மினன்ட்டோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியுமா? டிட்டர்மினன்ட்டோட டெஃபினிஷன் எனிவன் நோஸ் வாட் இஸ் டிட்டர்மினன்ட்டோட டெஃபினிஷன்? ஸோ டிட்டர்மினன்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ரியல் நம்பர். ஆக்சுவலி டிட்டர்மினன்ட்டுங்கிறது ஒரு ரியல் நம்பர். கிளாரிட்டி இருக்குங்களா? அந்த ரியல் நம்பர் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ரோ, எனி ரோ ஆர் எனி காலம், ஏதாவது ரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காலமோட எலமெண்ட்ஸ், அவங்களோட எலமெண்ட்ஸ். ஓகே, எந்த ரோவாக வேணா இருக்கட்டும், எந்த காலமாக வேணா இருக்கட்டும், அவங்களோட எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸை யூ ஹாவ் டு ப்ராடக்ட் வித். அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் அவங்களோட கோஃபேக்டர் கூட ப்ராடக்ட் பண்ணணும். அந்த எலமெண்ட்ஸை அவங்களோட கோஃபேக்டர் கூட ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணும், சம்மேஷன் பண்ணும். இதுதான் டிட்டர்மினன்ட் சரிங்களா. இதுதான் டிட்டர்மினன்ட். ஸோ ஒருத்தவங்க டிட்டர்மினன்ட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லணும்? விச் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் any rows or columns elements with their cofactors. அவங்களோட கோஃபேக்டர்ஸோட எழுதுது. பிரைட்டாக தெரியலீங்களா? ஓகே, 1 sec. மைனர் இல்லடாமா கோஃபேக்டர். மைனர் வந்தால் சைன் வராது. ஓகே ராஜ்குமார், மைனர்னா சைன் இன்க்ளூட் ஆகாது. பட் கோஃபேக்டர்னா சைன் இன்க்ளூட் ஆகணும். கோஃபேக்டர்ன்றப்போ யூ ஹாவ் டு இன்க்ளூட் சைன். மைனருக்கும் கோஃபேக்டருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. மைனர்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் வரும். கோஃபேக்டர்னா அதோட சைனும் சேர்ந்து வரும் சரிங்களா. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சைன் இருக்குது, ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு சைன் இருக்குது. எஸ். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மைனர் அண்ட் கோஃபேக்டர்னா மைனரும் கோஃபேக்டரும் ஒன்று தான். இட் இஸ் லைக் மைனர்னா சைன் வராது, கோஃபேக்டர்னா அந்த எலிமெண்ட்டோட சைனும் சேர்த்து சொல்லணும் சரிங்களா. அதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டா? எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு என்னென்ன பொசிஷன்னா யூ கேன் ஹாவ் லைக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், minus plus minus plus minus plus.
ஸோ இதுதான்டாமா. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து எப்பயுமே பசங்கன்னு இல்லை, நானும் சரி, நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் ஹாவ் திஸ் ப்ராக்டிஸ். நான் இதவே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்ரெடி அந்த பொசிஷன், இந்த சைன் இதுதான் அதோட சைனுன்னு எனக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஈஷா மாமா யாரா அது? ஹூஷ் ஈஷா மேம்? ஓகேடாமா. ஸோ சால்வ் பண்ணலாமா? எஸ். ஹவ் டு யூ சால்வ் இட்? இப்போது நீங்கள் எந்த ரோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த காலம் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறது அது உங்களோட இஷ்டம், சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு சைன் சொல்லிட்டேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் டேக் திஸ் ரோ, சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதுதான் அவங்களோட சைன்ஸ், ஓகேங்களா? ஸோ டூவை அவனோட டூவோட சைன் வந்து ப்ளஸ் தான். ஸோ டூவோட மைனர் யார், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் மைனஸ் டாமா? எஸ், ஹவு டு யூ ஃபைண்ட் மைனஸ்? மைனஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ரோ அண்ட் அந்த ரோ காலம் இருக்கிறவங்கள விட்டுட்டு மீதி 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்த்துக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட், சரிங்களா? ஸோ இவங்க இருக்க ரோஸ் அண்ட் இவங்க இருக்க காலம்ஸை நான் விட்டுட்டா மீதி 4 பேர் இருப்பாங்க. ஸோ 9ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 4s are 36. ஸோ மைனஸ் 36 ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டு 3 8s ஓகேங்களா? எப். ஸோ 3 8s are 24. சரிடாமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 into, ஓகேங்களா? ஸோ மைனஸ் 5 intoன்ற பட்சத்தில் யூ வில் பி ஹேவிங் 3 into minus 4. சரிடாமா? ஸோ இவன் இருக்கிற சைனை விட்டுருணும். ஸோ இவங்க இருக்க ரோ இவங்க இருக்க காலம். ஸோ 3 and minus 4 3 and minus 4 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 12. எப், மைனஸ் 72. குட் ராஜ்குமார். அடுத்தது என்னடாமா? ப்ளஸ் 6 into 6 இருக்க ரோஸ் அண்ட் 6 இருக்க காலம்ஸை விட்டுருங்க. 3 3s are 9 மைனஸ் 9 9s are 81. அவ்வளோதாண்டா பசங்களா? இவ்வளோதான். நீங்கள் டிட்டர்மினண்ட்டை இப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக. எஸ். எப். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? டோட்டலி யூ வில் பி ஹேவிங் மைனஸ் 60யா? அப்படியா? இவங்கள என்னடாமா மைனஸ் 60? யா, மைனஸ் 60. 2 into மைனஸ் 60. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேர்த்தையும் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 84. ஸோ 84 into 5. வாட் இஸ் 84 into 5 டாமா? ப்ளஸ் வரும். 80 into 5 is 400. 400 கூட ஒரு 20. So 420. Yes. And இது என்னடாமா? You will be having minus 72. So 72 into 6. 420 கூட ஒரு 12 ரா பசங்களா. 420 கூட ஒரு 12 means 432. Right? So minus 432. Yep, ரா பசங்களா. ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 12 இருக்கும். அண்ட் இது ஒரு மைனஸ் 120. 120 ப்ளஸ் ஒரு 12. இட் இஸ் மைனஸ் 132. கிரேட் ஆன்சர். டன். ஸோ ஒரு டிட்டர்மினன்ட் நெகட்டிவாகவும் வரலாம், பாசிட்டிவாகவும் வரலாம். சரியாடாமா? கிளியரா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுல எல்லாரும் கிளியரா? எஸ். டே பசங்களா, ஐ கேன் ஃபைண்ட் ஒன்லி ராஜ்குமார் டெக்ஸ்டிங் டு மீ. I want everyone to involve it பசங்களா. நேற்று ஒரு 4-5 பேராச்சும் எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, யாடா பசங்களா? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் பாவம், அவன் மட்டும் என்கிட்ட மாட்டிக்கிறான். யா. ஸோ everyone can text me and you can answer me. Yep. So this is the procedure. Done. What is singular matrix? அப்போ singular matrixனா என்ன? 11th ஸ்டாண்டர்டுக்கு 𝑦𝒑 register but grade. எஸ், அஃப்கோர்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, அதனால தான் உங்களை நான் 12th போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். யார் 0? சும்மா ஈக்குவல் டு 0னா யார் 0? எஸ், வேல்யூ இஸ் ஈக்குவல். எஸ்,
determinant value. எனக்கு determinant value equal to 0 னா அவங்க singular matrix, இல்லைன்னா அவங்களுக்கு பேர் என்னடாமா? If it is not equal to 0, then see matrix determinantல மட்டும் ஏகப்பட்ட questions இருக்கு. determinants நீங்க தெளிவா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஷார்ட்டா சொன்னீங்களா? இல்ல determinants நம்ம தெளிவா சொல்லனா லைக் நான் ஜேஇல நிறைய questions கேட்கட்டா, நீங்க determinantsல வெரி கிளாரிட்டியா இருக்கீங்க மேம், determinantல என்ன வேணா கேளுங்களேன் நான் ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு நீங்க எனக்கு you are ready to do it. இப்போ நான் determinantனா என்னன்னு சொல்லிட்டேன், எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஒரு 5 ஜேஇ கொஸ்டின் கேட்கட்டா, இது ரிலேட்டடா ஏடா பசங்களா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்க்கலாமா? எஸ், திஸ் இஸ் ஆல் டிட்டர்மினன்ட்ஸ்னால் இவ்வளோ தான். ஸோ டிட்டர்மினன்ட் ரிலேட்டடில் என்ன ஜேஇ கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? இதுதான் 11th போர்ஷன். இந்த 11th போர்ஷன் ரிலேட்டடில் கேன் வி ஆல் ஆன்சர்? கேளுங்க மேம் பார்ப்போம். பாரா கான்ஃபிடென்ட்டு. ஓகே, அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் இல்லையா? என்ன இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கேட்குறான். எனக்கு சிஸ்டம் வேண்டாண்டா, டிட்டர்மினன்ட் வேணும். ஆல்ரெடி டஃப்பாக தான் இருந்ததா? ஹலோ எவ்ரிவன். எஸ், yep, okay. So can you answer all this அப்படின்னு பாருங்க. If A and B are symmetric matrix, symmetric matrix தெரியும் உன்னோட பசங்க. ஓகே, symmetric matrix என்னன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்கிறேன். It is like a multi concept இல்லையா? It is like a multi concept. பட் நான் இப்போ கேட்குறது ஒரு குட்டி பேசிக் கொஸ்டின் தான், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாட் இஸ் symmetric matrix தாமா? ஏன்னா symmetric matrixும் நீங்கள் இங்கே தான் கற்றுக்குறீங்க. இது வந்து definitely you will be using there. Symmetric and skew symmetric. Symmetric and skew symmetric. ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் அப்படிங்களா? ஓகே, டன். ஏ டிரான்ஸ்போஸை விட இது நீங்கள் ஜென்ரலாக என்ன சொல்ல முடியும்னா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ரைட்டா? சரி, ஓகே. இதுலேருந்து நான் என்னென்ன ஷார்ட்கட் சொல்ல முடியும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஜென்ரலிஃபைட், நம்ம ஜென்ரலாக பேசணும். நீங்கள் ஜென்ரலாக படிக்கிறீங்க, நம்பர்ஸ் வச்சு யார் வேணாலும் எதை வேணால் சொல்லிடலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு சில விஷயத்த நம்மளால் டேர்ம் பண்ண முடியும். சி, இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஇ மெயினுக்காக படிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஜென்ரலாக பேசுவோம், சரியா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ, ஓகே மேடமா? இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அது இதே மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு கிடைக்கணும், ரைட்? ஸோ ஏ பி சி டி இ எஃப், ஓ யூ ஹேவ் டு டேக் ஜி ஹெச் ஐ. இதோட டிரான்ஸ்போஸ் என்னடாமா? ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ. சாரி, டிரான்ஸ்போஸ்னா transpose means DG and BCEF HI. கரெக்டாக எடுத்துட்டோமா பசங்களா? This is our transpose. Am I right? ஓகே, இதுலேருந்து என்ன ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? கேன் யூ சே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு சொல்லுடாப்பா, ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் உங்களால் தெரிஞ்சிக்க முடியுது? Can you debate it? Yeah, this is right. Done. So you can find some relations here. இங்கே ஒரு சில ரிலேஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரிலேஷன்ஸ் வச்சு இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் என்னன்றதை பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். எப், எஸ், குட்.
ரைட்டு. யார் ஆன்சர் பண்ணியிருக்கா? பிரேமா. ரைட். யாடாம்மா? B is equal to D. Bயும் Dயும் ஒன்று தான். ஓகே. வேறு 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 G is equal to C is equal to G. Yes. Yeah, C is equal to G. Okay, done. அடுத்தது F is equal to H. 21, 31, yes, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான்டா பசங்களா. which means அப்போ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே ஸோ இந்த பேசிக்ஸ் இதுதான் நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட், குட். யார் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கவனும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான். இங்கே இருக்கிறவங்க ஒரே எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இங்கே இருக்கிறதும் ஒரே எலமெண்ட்டாக இருக்கணும். இங்கே இருக்கிறவங்களும் ஒரே எலமெண்ட்டாக இருக்கணும். அப்படி உங்களோட எலமெண்ட்ஸ் இல்லைன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு சில மேட்ரிக்ஸை பார்த்தனே we can say it is a symmetric or not. நீங்கள் டிரான்ஸ்போஸ் எழுதி அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 2 3 2 3 5 7 7 and 8. சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லையான்னு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டால் how do you find it? டிரான்ஸ்போஸ் எழுத்து கண்டுபிடிக்கணுமாடா பசங்களா, இல்லை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ஒன்று நான் பயங்கரமாக டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ். இந்த மாதிரிலாம் டியூன் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏடா பசங்களா இட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்த்த உடனேயா இவனும் சேம், இவனும் சேம். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க சிமெட்ரிக் தான். அந்த மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்கியூ சிமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி இங்கே இருக்க நம்பருக்கும் ஒரு நெகட்டிவ் மட்டும் வித்தியாசப்படும். ஓகே, அண்ட் இங்கே இருக்க நம்பருக்கும் ஒரு நெகட்டிவ் மட்டும் வித்தியாசப்பட்டிருக்கும். சரிங்களா? அண்ட் இங்கே 8னா இங்கே -8 இருக்கும். ஓகே, இது ஓகே. டயக்னல் எப்படி இருக்கணும்? வாட் அபவுட் திஸ் டயக்னல் எப்படி இருக்கணும்? சரி, மற்றது ஓகே, மற்றது சூப்பர், மற்றது நீ தெரிஞ்சுப்ப. வாட் அபவுட் திஸ் டயக்ராம்? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டயக்னலுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எஸ், 0. எல்லாமே 0வாக இருக்கணும். ஓகே, 0 தாண்டி வேறு யாருமே வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. எஸ், எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருக்கணும். ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டயக்னல் 0வாக இருக்கும், இல்லைன்னா அது ஒத்தே போகாது. ஓகேங்களா? அண்ட் அனதர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா டயக்னல் 0வாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு படிப்பீங்க. ஒன்று டயக்னல் 0வாக இருக்கணும், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. தென் யூ நோ வட். ஸோ இப்போது பேசிக்கலி வி ஹாவ் நோ ஆல் திங்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் எப்போல்லாம் 0 ஆகுவாங்கடா பசங்களா? எப்போல்லாம் டிட்டர்மினன்ட் 0 ஆவாங்க அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியணும். So whenever our determinants get zeros, any idea? எப்பெல்லாம் நம்மளுக்கு determinant 0 ஆவாங்கன்னு any idea? When will our determinants get be 0? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை நீங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணுவீங்க. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒய் என்ன யோசிப்பு டேய்? ஓகே, நான் உன்னை கொடுக்குறேன். இஃப் எவ்ரி ரோஸ் ஆர் 0, மேம் அது ஹாமில்டன் மேட்ரிக்ஸ் தானே மேம் வித் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்? இல்லை, ஹாமில்டன் மேட்ரிக்ஸ்ன்னு கிடையாது. ஈவன் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வச்சு தான் ஹாமில்டன் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேங்களா? அது பெரிய கான்செப்ட். நீங்கள் அது எங்கே படிப்பீங்க? சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது கிடையாது, பட் ஆனால் அது ஜேஇ போர்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ நீங்கள் அதை படிப்பீங்க. கேலே ஹாமில்டன், அது கேலே ஹாமில்டன் தியரம்டா பசங்க. ஹாமில்டன் மேட்ரிக்ஸ்னு ஒரு கிடையாதுல்ல. ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி? ஒரு டிட்டர்மினன்ட்ஸில் எல்லா ரோவும் 0வாக இருக்கு, எவ்ரி ரோவும் 0. அப்போ அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? Whether it will be a singular matrix or non-singular matrix.
ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா ரோவும் 0 ஆக வாய்ப்பு இருக்குன்னா அவங்க சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருப்பாங்களா, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருப்பாங்களா? You are a JA student, yes. Okay, that is, yeah, it will be 0 and it will be singular matrix. Done. What about the other things, Dhamma? Determinantsல ரெண்டு ரோஸை ஆல்டர் பண்ணோன்னா, நீங்கள் சிபிஎஸ்சி தானா? ஓகே. ஈவன் skew singular matrix, skew symmetric matrixly complex வரலாம் நம்ம, purely imaginary, which means it will be purely imaginary. then அது எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. எப் எஸ் மைனஸ் சைன் வரையும். ஸோ ஒரு ரோஸை நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகும். எஸ். அடுத்தது ரெண்டு ரோஸ் ஈக்குவலாக இருக்குது. when both rows are identical, ஐடென்டிக்கலாக இருக்கலாம், ப்ரொபோர்ஷனலாக இருக்கலாம், ஒருத்தர் மாதிரியே இருக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட்ஸ் என்னவா இருப்பாங்க? Yeah, when it's linearly dependent, it will be linearly independentனா அது வந்து it is நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருப்பாங்கடாமா. linearly dependentனா மட்டும்தான் 0 வருவாங்க. ஓகே. when and only ஒவ்வொரு ரோஸும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா மட்டும்தான் 0 ஆகும். எல்லாருமே இண்டிபெண்ட், ஒருத்தரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருப்பாங்க. எப். ஸோ இதுக்கு வந்து 0. ஸோ உங்களுக்கு Jan 21 JE மேக்ஸா? ஸோ கிரேட் லக்டாமா, சூப்பராக பண்ணுங்கள். ஜேக்காகவும் நான் வந்துட்டு சில ஷார்ட்ஸ் உங்களுக்காக இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். மேபி சம்திங் இட் வில் பி யூனிக். ஏதாவது குட்டி குட்டி ட்ரிக்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். சரிங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் போகலாமா? யாரா பசங்க? அவ்வளோதான், அதோட முடிச்சிடும். ஸோ ப்ரொபோஷனலாக என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? ஓகே. ஸோ கேன் யூ ஆன்சர் திஸ் 2 questions? இதை முடிச்சிருங்க, நான் நெக்ஸ்ட் சாப்டர் போகிறேன். அவ்வளோதான். மற்ற 2 சாப்டர்ஸ்லாம் ஃபார்முலாஸ் தான், யூ ஆல்ரெடி நோ இட். 8th சாப்டர் மட்டும் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாரா பசங்களா, வாட் இஸ் A and P? ஸோ கேன் யூ கெஸ் இட்? ஏன்னா இது நீ படிச்சிருக்கேன், யூ ஆல்ரெடி ஸ்டடிட் இட். இது நீங்கள் ஆல்ரெடி 11th ஒரு கொஷினில் வந்திருக்கு, நம்மளோட புக்குக்குள்ளே இருக்க ஒரு கொஷின் தான். ஸோ ஆன்சர் எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா போட்டுறா. நான் கேட்டுட்டு சொல்லுவா உங்களுக்கு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கேன் யூ கெஸ் இட்ரா பசங்களா? ஏய், கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஆர் அதர்வைஸ் we will go to the next chapter. You want to try it? Okay. நாங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுறோம் மேம். ஏன் ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஒரு கெஸ்ஸாச்சு பண்ணுறா. ஏபிசின்னு கூட சொல்லலாம்ல. 2 வந்து என்ன கூகுள் பார்க்குறீங்களா எல்லாரும்? இப்போ டைம் வேணும், நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? சரி, ஓகே டன். இட்ஸ் அ டீல். ஓகே டன். நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஆன்சர் இட். யார் கூகுளில் பார்த்து ஆன்சர் பண்ணல, யூ கேன் கிளிக் அ ஃபோட்டோ ஆஃப் இட் ஆர் அதர்வைஸ் நான் உங்களுக்கு இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம். டன் பசங்களா? ஓகே. லெட் வி ஹாவ் வாட் இஸ் வெக்டர் அல்ஜிப்ரா. சாப்டர் 8. இந்த சாப்டர் 8 உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் இதில் இருக்க நூக் அண்ட் கார்னருக்கான விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 6 அப்படிங்கிறது நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அங்கே டீட்டெயில்டி இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனும் டீட்டெயில்டி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8 என்னை கேட்டால் கொடுத்துருக்க ஒவ்வொரு நியூக் அண்ட் கார்னர் நீங்கள் படிக்கலாம். தயவு செஞ்சு இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக குடிச்சிருப்பாங்களா, வாசிக்கலாம். ஒவ்வொரு லைனாக படித்து வைங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 12th. ஏன்னா
நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. இது லேக் ஆயிடுச்சு அப்படின்னா 6th சாப்டர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ டோன்ட் டூ தட். உங்களுக்கு இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லிடுறேன் சரியா. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வெக்டார் அல்ஜிப்ரா டீல்ஸ் வித் 3 டைமென்ஷனல். ஓகே வாடாமா, இது வந்து நார்மலாக நீங்கள் படிக்கிறது கிடையாது. இது 3D ஷேப். 3 ஆக்சஸ் இருக்கும். 3 ஆக்சஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ்னு 3 ஆக்சஸஸ் இருக்கும். இந்த 3 ஆக்சஸஸை பற்றி பேசுகிறது சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு வெக்டார் மீன்ஸ் இட் இஸ் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன்னு 2 பேர் இருக்காங்க. இதில் மேக்னிடியூட் எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஒய் ஆக்சஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, இசட் ஆக்சஸில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றத சப்போர்ட் பண்ணுறக்காக 𝑖𝑗𝑘 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்டை கூட சேர்த்துப்பாங்க. ஓகே, இஃப் யூ ஹாவ் லைக் அ வெக்டார் A vector is equal to 2i plus 3j plus 4k. இப்படி தான் ஒரு வெக்டார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வெக்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2, ஒய் கோஆர்டினேட் 3, இசட் கோஆர்டினேட் 4. எக்ஸ் ஆக்சிஸில் 2ங்கிற லென்த்தில் இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் 3ங்கிற லென்த்தில் இருக்கணும், அண்ட் இசட் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் 4ங்கிற லென்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. Vector algebra 2 dama, which means equation of line and plane using vector algebra. Got it பசங்களா? இதுக்கு தான் நம்ம vector algebra யூஸ் பண்ணுறோம். Fine. What is position vector? ஏன் ஒருத்தருக்கு பொசிஷன் வெக்டார்னு பேர் கொடுக்குறாங்க? பொசிஷன் வெக்டார்னா யூஸ்வலி பாயிண்ட்டை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா வெக்டார் அல்ஜிப்ரால நம்மளுக்கு எது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வெறும் கார்ட்டீசியன் பிளேன் யூஸ் பண்ணுறோம். when we are using in கார்ட்டீசியன், நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் படிக்கிறோன்னா பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி இருக்கும். லைன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு சி. அதாவது ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் ஒரு ஒய் கோஆர்டினேட் இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன். உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பாயிண்ட்னா என்ன, ஒரு லைன்னா என்னது, ஒரு பிளெயின்னா என்னது, நம்மளால டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது கரெக்டுங்களா. ஆனால் வெக்டார் அல்ஜிப்ரால அது பாசிபிளே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஐஜேகேன்னு தான் இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஐஜேகே. அந்த ஐஜேகே வச்சு இது பாயிண்டா, இது லைனா, இல்லை இது ஒரு ஷேப்பா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க பொசிஷன் வெக்டார்னு. ஸோ ஒரு பொசிஷன் வெக்டார்னு மென்ஷன் பண்ணும்போது இது ஸ்ட்ரெயிட்லி ரெப்ரசன்ட்ஸ் இது ஒரு பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை, இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த பொசிஷன் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரிஜினுக்கும் அவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஆரிஜினுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த பொசிஷன் வெக்டாரோட மேக்னிடியூட். ஓகேங்களா. அதனால தான் எல்லா பொசிஷன் வெக்டாரையும் OA, OB, OCன்னு ஆரிஜின் கூட ரிலேட் பண்ணி பேசுகிறோம். டன். இதில் கிளாரிட்டி இருக்கீங்களா? பொசிஷன் வெக்டார்னா என்னென்னு புரிஞ்சிருச்சாடாமா? ஓகே ஃபைன். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, ட்ரையாங்கிள் லா. ட்ரையாங்கிள் லா இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்கிள் லா ட்ரையாங்கிள் லானா என்னடாமா, இப்போது 2 வெக்டார்ஸ் சேர்ந்துக்கிட்டு, 2 வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளோட ஹெட் டு டைல், எஸ், ஒரு வெக்டாரோட ஹெட் டெயிலில் இன்னொரு வெக்டாரோட ஹெட்டு வந்து அட்டாச் இருக்கு. இந்த மாதிரி 2 வெக்டார்ஸ் வந்து மூவ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 3வது வெக்டார் விச் இஸ் இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் கரெக்டா. இந்த 3வது வெக்டார் மேக்னிடியூட் வைஸ் வந்து A + Bக்கு ஈக்குவல். மேக்னிடியூட்னா என்னது, லென்த்து பார்க்கும் போது ஏவையும் பியும் ஆட் பண்ணால் என்ன லென்த் வருதோ அதே லென்த்து தான் அந்த சி இருக்கும். ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் சரியாடாமா. இப்போது பேசிக்கலி 2 வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, பட் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் லானா 3 பேர், இவன் இப்படி போகுது, இது எப்படி போகுதுன்னா இது இப்படி போகணும். ஸோ இந்த 3வது வெக்டார், அதாவது ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு, அந்த ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு மேக்னிடியூட்லி ஈக்குவல் டு A + B பட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு A + B. ஓகேங்களா. A + B பேசிக்கலி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், ஆனால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச், மேக்னிடியூட் சேம்.
லாஜிக் புரிஞ்சுதாடாமா? இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ அதனால ட்ரையாங்கிள் லா படி நீங்கள் 3 பேர்த்த ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 0 கிடைக்கணும். 3 வெக்டார் சேர்ந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 3 பேர்த்த ஆட் பண்ணால் 0. அந்த லாஜிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ஆர் அதர்வைஸ் ஹைப்போட்டனஸ் சைடு யாருக்கு ஈக்குவல்? மற்ற 2 சைட்ஸோட அடிஷனுக்கு ஈக்குவல். Hypotenuse side is actually equal to the addition of other 2 sides. Then இதுக்கு பேரு triangle law of vector. So first exerciseல இவ்வளவு தாண்டாமா. First exercise பொறுத்த வரைக்கும் that's it. இதை வச்சு நீங்க வந்துட்டு first exercise ஃபுல்லாமே தரவு பண்ணுவீங்க. Second exerciseல இருந்து தான் எல்லாமே starts. ஓகேவா? Second exercise means means product. ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். அடிஷன் உங்களுக்கு தெரியும், சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் இப்போ வெக்டார்ஸோட ப்ராடக்ட்னு பிரிக்க இல்லை, அதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். யா, வாட் இஸ் யூனிட் வெக்டார் தாமா? யூனிட் வெக்டார்னா எந்தெந்த வெக்டார்ஸுக்கெல்லாம் மேக்னிடியூட் 1ன்னு கிடைக்குதோ அதுக்கு பேர் யூனிட் வெக்டார். யா, ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாமே முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இங்கே வரலாம். யூனிட் வெக்டார்னா என்னது? எந்தெந்த வெக்டார்ஸுக்கெல்லாம் மேக்னிடியூட் வந்து 1நோ அதுக்கு பேர் யூனிட் வெக்டார். ஓகே, ஒருத்தங்க யூனிட் வெக்டாராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது யூனிட் மாடுலஸ் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு ஃபைண்ட் அ மாடுலஸ் ஆஃப் அ வெக்டார்? ஒரு வெக்டாருக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிப்பீங்கடாவா? யா, இதெல்லாமே மறந்துடுவாங்க, நிறைய பேருக்கு ஃபார்முலாவே தெரியாது. which is equal to I coefficient square plus J coefficient square plus K coefficient square. Okay வாடா பசங்களா? Yes, that's it. So fine. இப்போ magnitude, yeah, ஒரு வெக்டாரை அவனோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணணும். Good everyone. Yes. So how to change a vector into unit vector? ஒரு யூனிட் வெக்டாரா மாற்றணும்னா அந்த வெக்டாரை அவனோட மாடுலஸால டிவைட் பண்ணணும். சூப்பர். What is direction cosine? Direction cosine na enna? So direction cosine oda theoretical knowledge theriyuma? See, direction cosine na formula. Okay, formula எழுதிடுவீங்க. What is the formula? I coefficient by modulus, J coefficient by modulus, K coefficient by modulus. இது வந்துட்டு formula. சரிங்களா? நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, இதோட theoretical knowledge தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? ஏடாமா, what is direction cosines means? தியரட்டிக்கலா தெரியாதா? தெரியாதா? ஓகே, I will help you. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்கடா பசங்க, பாயிண்டோ லைனோ யாரா வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? எனிதிங் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு மொத்தமாக 3 ஆக்சஸ் இருக்குது. இப்போ இதில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணால் தெரியாது. I will show the axis to you. காஸோட டைரக்ஷன் அதெல்லாம் கிடையாது. காஸோட டைரக்ஷன்லாம் கிடையாது. நாட் லைக் தட். யாரா பசங்களா? இதுதான் வந்து ஒரு 3D கால்குலேட்டர். சரிங்களா? இந்த 3D கால்குலேட்டரில் ஐ புட் அ பாயிண்ட் ஹியர். நான் உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகே வேடாமா? நான் பாயிண்ட் வைக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும், ஸோ கேன் யூ சி எவ்ரிவன்? நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், தெரியுதாடாமா? இங்கே பாருங்க, நீங்கள் 3 எப்படி வேணாலும் சுற்றி பார்க்கலாம். யூ கேன் see it in multi direction. ஃபைன். இப்போ இந்த நான் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கேன்னா XY பிளேன் மேலே வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ see this டாமா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா? சி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்குமா?
அந்த ஆங்கிளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். as well as இந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்குமா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஆக்சிஸ்க்கும் இசட்டுக்குமே, இசட் ஆக்சிஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இசட் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இப்படி ஒரு கேப் இருக்கா, இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு 3 கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட எந்த ஆங்கிள் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எஸ், உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிலாம் யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது பாசிபிளா? whether it is possible? யாரா பசங்களா? ஸோ அப்படின்னா இது இப்படி ஒரு இமேஜினரியாக ஒரு லைன் போட்டு இவனுக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது வந்து ஆல்ஃபா, எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் கூட பீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்குது, அண்ட் இசட் ஆக்சிஸ் கூட காமாங்கிற ஆங்கிளில் இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு நடுவில் இருக்கிற காஸோட வேல்யூவை நம்மளால் சொல்ல முடியும். பை ஹவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீடாமா 60 டிகிரி எப்படிடா கண்டுபிடிச்ச 16? நான் போட்டதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதாடாமா? இந்த லைன் என்னன்னு தெரியுமா? இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்மளோட மாடுலஸ், விச் மீன்ஸ் மேக்னிடியூட். மாடுலஸ் தான் அது, வேறு யாரும் கிடையாது. அதுதான் வந்து ஒரு வெக்டாரோட மாடுலஸ். அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறது தான் மாடுலஸ். ஹைபாட்னஸ் கிடையாது, ஹைபாட்னஸ் கிடையாது, அது நம்மளோட மாடுலஸ். சரியாடாமா? அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், எஸ், மாடுலஸ். ஓகே, டன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ், இந்த லைனோட டிஸ்டன்ஸை உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? இந்த லென்த். ஏன்னா காஸ் தீட்டாங்கிறது என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு மாடுலஸ் இருக்குது. அட்ஜசன்ட் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இப்போது நான் இப்போ வந்து 2D ஷேப் சொல்கிறேன். 2D ஷேப்பில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், 2,3, 2,3ன்னு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். சரியா? இந்த லென்த்தை உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், இட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட். குட். இந்த லென்த் என்னடாமா? இந்த லென்த்து வந்து 2, இந்த ஹைட்டு 3. ஸோ ஒரு பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் அந்த கீழே இருக்கிற ஷேடோ. எஸ், எக்ஸ் கோஆர்டினேட்டோட லென்த் யார்? ஸோ ஒரு பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் யார்? ஐ கோஃபிஷியன்ட். ஐ கோஃபிஷியன்ட் தானே எக்ஸோட பாயிண்ட்டு, ரைட்? எக்ஸ் கோஆர்டினேட் தானே ஐயோட கோஃபிஷியன்ட். ஸோ அதனால தான் எக்ஸ் கோஆர்டினேட் பை மாடுலஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா தான் எக்ஸ் கோஆர்டினேட், ஐ கோஃபிஷியன்ட் பை மாடுலஸ். அதே கான்செப்டில் காஸ் பீட்டா ஜே கோஃபிஷியன்ட் பை மாடுலஸ். இது காஸ் காமா. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைன்னா என்னன்னு தெரியுதா? விச் மீன்ஸ் உங்களோட டைரக்ஷனல் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட்டோட ஆங்கிள் மேக்கிங், அதை தான் நீங்கள் கோஆர்டினேட்ஸாக எழுதுறீங்க. டன். இதை வச்சு நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ பசங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆங்கிள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்னா, அந்த லைனுக்கு டைரக்ஷன் கொசைன் தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா டைரக்ஷன் கொசைன் மட்டும்தான் வச்சு தான் உங்களால் ஆக்சிஸ் கூட 3 ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். டன் பசங்களா? ஸோ இந்த நாலேஜ் எனக்கு அங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏன் அங்கே டைரக்ஷன் கொசைன் எடுக்கிறோன்னே பசங்களுக்கு புரியலை. அந்த ஃபார்முலா இவ்வளோ தான், இதுதான் ஃபார்முலா. சரியாடாமா? ஐ கோஃபிஷியன்ட் பை மாடுலஸ், ஜே கோஃபிஷியன்ட் பை மாடுலஸ், கே கோஃபிஷியன்ட் பை மாடுலஸ். ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா கேட்குறியா? அது பின்னாடியே உனக்கு வருது. ஓகே, ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா உங்களுக்கு பின்னாடியே வருது. அதையும் நீங்கள் இங்கேயே படிச்சிருவீங்க. அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அட்வான்ஸாக 12th படிக்கிறீங்க. அவ்வளோதான்டா பசங்களா. சி, ஸோ பேசிக்கலி இங்கே இருக்க ஃபார்முலாலேருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான், அது 12th யூஸ் ஆகும். ஆனால் அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். என்ன திடீர்னு பவர் அதிகமாகிடுச்சா? ஹலோ மிஸ்டர், புகையால் நான் வெள்ளையாக தெரியுறேன். ஏடா பசங்களா?
ஸோ நாட் லைக் தட். இப்போ தெரியுதுங்களா? இப்போ நான் ஒன்றும் வெள்ளையா தெரியல. லைக் ஐ வில் ரிட்டர்ன் டு தி நார்மல் பவர். நோ ப்ராப்ளம், நான் பிரச்சனை. அது வந்துட்டு போதும் சரிங்களா, அதை விட்டுருங்க. ஓகே, வி வில் கான்சன்ட்ரேட்னா நார்மலாக தான் இருக்கிறேன். இப்போ நார்மல் ஆயிடுவேன் லைக், ஏன்னா எல்லாமே போகலாம் வெளியே போகுது. ஓகே, ஸோ காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்ட் காஸ் காமா இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. டேன். ஸோ வாட் இஸ் டைரக்ஷன் கொசைன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. சரி வடா படுறா பசங்கள, வேறு என்ன அவ்வளோதான். டைரக்ஷன் கொசைன் முடிஞ்சிச்சு. டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ். ஒரு வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். தட்ஸ் இட். ஸோ யூனிட் வெக்டார் முடிஞ்சிச்சு. ப்ரொஜெக்ஷன் ஏதோ நாய்ஸ் ஆடியோவில் வருதா? ஸோ இப்போ ஓகே இல்லைடா பசங்களா? எப், தட்ஸ் இட். இப்போ தான் வந்து வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன். ஸோ வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். there will be 2 types சரிங்களா. first type என்னது dot product, second type என்னது scalar product. vector product, scale கிடையாது, vector cross product. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, டாட் ப்ராடக்டோட ஆன்சர் ஒரு வெக்டாரா இல்லை ஒரு நம்பரா? ஏன்னா இதில் கிளாரிட்டி வேணும். ஒரு டாட் ப்ராடக்டோட ஆன்சர் ஒரு நம்பரா வெக்டாரடாமா? யா, ஒரு வெக்டாரா இல்லை ஒரு நம்பரா? இட் இஸ் அ நம்பர். வெரி குட், அது ஒரு நம்பர். ஓகே, இதே கிராஸ் ப்ராடக்டோட ஆன்சர் வெக்டாரா இருக்க முடியுமா இல்லை நம்பரா இருக்க முடியுமா? வெக்டார் தான். பக்காவா? சரி ஓகே, நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இட் இஸ் அ 12th கொஷின், பட் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். விச் ஒன் இஸ் மீனிங்ஃபுல்? இதில் வந்து எது மீனிங்ஃபுல்லுன்னு நீங்கள் எனக்கு கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? யுவர் ஏ ஆப்ஷன். ஓகே, ஏ டாட் பி டாட் டாட் சி. ஓகேங்களா? சி A cross B cross C. A dot B cross C. D A dot B cross C. ஏடா பசங்களா, உங்களுக்கு நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எதெல்லாம் பாசிபிள்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இட் இஸ் நாட் எம்சிக்யூ. மோர் தென் 1 கொஷின் கரெக்டாக இருக்கலாம். இதில் எதெல்லாம் பாசிபிள்னு நீங்கள் சொல்லுங்கள். சி பாசிபிளா? ஓகே ஓகே, டன். சி இஸ் பாசிபிள். டன். மற்றபடி வேறு எதெல்லாம் பாசிபிள், வேறு எதெல்லாம் பாசிபிள் கிடையாது? A is possible. Are you sure A is possible? Why not ma'am அப்படி கேட்குறீங்களா? ஏன்னா டாட் ப்ராடக்ட்டுங்கிறது 2 வெக்டார்ஸுக்கு எடுக்கிற ஒரு விஷயம். சரிடாமா, 2 வெக்டார்ஸுக்கு தான் டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியும். கரெக்ட்? இதோட ஆன்சர் இஸ் நாட் அ வெக்டார். இதோட ஆன்சர் இஸ் நாட் அ வெக்டார். அது ஒரு நம்பர். ஒரு நம்பருக்கும் ஒரு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் நாட் பாசிபிள். டாட் ப்ராடக்ட்னாலே அது வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான். ரெண்டுமே வெக்டார்ஸாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஒரு நம்பருக்கும் ஒரு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. சரியாடமா? ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, செக் இட் ஃபார் பி. பிக்கு செக் பண்ணி பாருங்க. யாடாமா, பிக்கு செக் பண்ணி பாருங்க. பி இஸ் பாசிபிளா? யா டிபி ரூபா எங்கே போயிட்டீங்க எல்லாரும்? குணா அண்ட் சுசீலா, வேர் ஆர் யூ ஆல் கைஸ்?
B possible. Yes, B is possible. Of course. ஏன்னா இது ஒரு வெக்டார்ஸ், திருப்பி இந்த வெக்டார்ஸுக்கு நீங்கள் இந்த வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். வாட் அபவுட் C? What about C? C தாராளமாக possible. Yes. C is possible. B and C is possible. What about D? ஏன் D possible இல்லை? ஏன் D possible இல்லை? Why Dama? Why D is not possible? B and C is possible. Good Sudha. Good Rama. D ஏன் Dama possible இல்லை? Yes, same. இது ஒரு நம்பர், இது ஒரு வெக்டார். நம்பருக்கும் வெக்டாருக்கும் நம்மளால கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். டன். சூப்பர் Dama. ஏன்னா அது ஒரு கொஸ்டின் இருக்கு. யூ ஹாவ் இந்த புக் பேக் கொஸ்டின். நீங்கள் வேணால் 12th புக் வாங்கி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ எஸ், ஸோ யூ ஹாவ் லைக் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி கிராஸ் ப்ராடக்டோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஆக்சுவலி கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு வெக்டார். அப்போ அந்த வெக்டார் எப்படி ட்ராவல் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது A cross B அப்படின்னா இது ஒரு வெக்டார். A cross Bங்கிறது ஒரு வெக்டார். இந்த வெக்டார் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, this A cross B will be perpendicular. அது பார்த்தீங்கன்னா A வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும், as well as அது B வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, 2 வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த 2 வெக்டாருக்கும் சேர்த்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த டைரக்ஷனில் தான் A cross B ட்ராவல் ஆவாங்க. ஸோ இஃப் எனி வெக்டார் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு 2 வெக்டார். ஸோ இப்போ வந்து ஒரு வெக்டார் C வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு A and C வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு B னா நிச்சயமாக அந்த C யாராக இருப்பாங்க? C will be definitely A cross B-ஆ இருக்கணும், இல்லைன்னா A cross B-க்கு பேரலாக இருக்கணும். கான்செப்ட் புரியுதாடாமா? ஸோ 2 வெக்டார்ஸுக்கு மியூச்சுவலாக ஒரு வெக்டார் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி அந்த வெக்டார் A cross B-ஆ இருக்கும், இல்லைன்னா A cross B-க்கு பேரலாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். எஸ். ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? இந்த கான்செப்ட் ஒரு சம்மில் இருக்குது. எஸ், டெஃபினெட்லி. அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நிறைய வழி இருக்குது. டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ A dot B is equal to mod A mod B cos of angle between them. A and Bக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். இதுவே வந்து A cross B is equal to mod A mod B sin theta அப்படின்னு அர்த்தம். டன் பர்சன்ட்லாம் ஓகே. இப்போது 2 வெக்டார் பர்பெண்டிகுலர் அப்படின்னா உங்களோட கான்செப்ட் படி 2 வெக்டார்ஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னா அவங்களோட டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு 0ன்னு வரும். சரியாடாமா? எப். ஸோ your டாட் ப்ராடக்ட் வில் பி 0. அப்போ தான் அவங்க பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஒரு வெக்டார் அல்ஜிப்ராவில் ஷோ தட் தே ஆர் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆர் தே ஆர் பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ் அப்படின்னு ஷோ பண்ண சொன்னாங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி 0ன்னு வந்துருச்சுன்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணவா? மாட்குள்ளே போட்டாலும் ஒன்று, போடலனாலும் ஒன்று தான்டாமா. ஓகே, மாட்குள்ளே போட்டாலும் ஒன்று, போடலனாலும் ஒன்று தான். எப், டன். இதுவே கிராஸ் ப்ராடக்ட் 0, கிராஸ் ப்ராடக்ட் 0 வெக்டார் அப்படின்னா A and B என்னடாமா? கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு n கேப்பா? எதுக்குடா கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு n கேப்பு? புரியல. யார் ராஜ்குமார்? போட்டிருக்கேன் நீ. தோ கிராஸுக்குலாம் இப்படி கேப் போடக்கூடாது. இன்னும் அதெல்லாம் பண்ணாதீங்க. கிராஸுங்கிறது ஒரு சிம்பிள், அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு என்னடா அர்த்தம்? A and B are parallelன்னு அர்த்தம். எப், எஸ். ஸோ parallel அப்படின்னா இதுலேருந்து நிறைய கண்டிஷன்ஸ் வருது. கிராஸ் ப்ராடக்ட் என்னது? புக்கில் இருக்கா?
டே கிராஸுக்கெலாம் சிம்பிள் வராதுடா. 12th புக்கிலலாம் இல்லைடா பசங்களா. நீங்கள் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள், இருக்காது. கிராஸுக்கெலாம் புக்கில் இல்லை. நான் பார்த்தேனே, எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராஸுக்குலாம் கேப் போட்டு வச்சுருக்காங்களா? டே நீங்கள் ஓகே, யூ சே தி பேஜ் நம்பர், ஐ வில் see. எஸ், வாட் இஸ் த பேஜ் நம்பர்? போட்டிருக்காங்கல்ல, எங்கடா போட்டிருக்காங்க? மேம் அது வெக்டார் ப்ராடக்டில் சைன் தீட்டாக்கு அதுக்கு எதுக்கு என் கேப்? கரெக்டுன்னு மட்டும் சொல்கிறீங்க, என்ன பேசுகிறதே தெரியாமல் கரெக்டுன்றீங்களா? which means you are not seeing the book. ஆனால் without seeing itself you are saying it is correct. இதில் டிபி ஜால்ரா வேறு. யா டிபி? பேஜ் நம்பர் 75. எங்கடா போட்டிருக்கு? அந்த என் கேப் என்னன்னு கேட்குறீங்களா? யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் என் கேப். ஓகே ஃபைன் ஃபைன். அடி பசங்களா, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன், புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் என்ன போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள். நான் மாடுலஸ் போட்டிருக்கேன். ஐ ஹவ் புட் அஸ் அ மாடுலஸ். நான் மாடுலஸ் போட்டதுனால என் கேப் போடலை, சரிங்களா? ஆனால் புக்கில் அந்த மாடுலஸ் இல்லை. நல்லா பார்த்தீங்களா? எஸ், எனிவன் see that? yes everyone? அடி நான் என்ன சொன்னேடா பசங்களா? வாட் ஐ சேனா, இங்கே எதுக்கு என் கேப் வருது தான் நானும் கேட்டேன். இதில் எதுக்கு என் கேப் வரணும்? இதில் வராது. மொத்தத்தில் கோடை பார்க்கல, கரெக்டா? அதுக்கு ஒரு சமாளிஃபிகேஷன். ஓகே, ஆக்சுவலி அந்த என் கேப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் சொன்னீங்களே மாடுலஸ் சொன்னேன். சரி ஓகே, சரி விடுங்க, என் மேலே தான் தப்பு. ஓகே, யூ ஆல் டன் நவ், ஃபைன். டாட் ப்ராடக்ட் சொல்லியாச்சு, கிராஸ் ப்ராடக்ட் சொல்லியாச்சு. இன்னும் என்ன மிச்சம் இருக்குது? parallel vector. யா, parallel vector கான்செப்ட். எஸ், முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் கிராஸ் ப்ராடக்ட்? ஐஜேகேன்னு ஒரு ரோ ஃபுல்லாக எழுதிக்கணும். ஏ வெக்டார் ஃபுல்லாக இங்கே, பி வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ் எல்லாம் இங்கே, கரெக்டாடாமா? இது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 0ன்னு ஆன்சர் வருது, ரைட்? இது உங்களுக்கு 0ன்னு வருது. டிட்டர்மினன்ட்ஸில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், தெரியுமாடா பசங்களா? டிட்டர்மினன்ட் எப்போ 0 ஆகும்? எனி ஐடியா? when your determinant gets 0, your determinant gets 0 when two rows are equal or proportional. ரெண்டு ரோஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா ப்ரொபோஷ்னலாக இருப்பாங்க. ப்ரொபோஷ்னல்னா என்னது? ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிப்புளாக இருப்பாங்க, ரைட்? ஒருத்தங்க 2 1 2ன்னு இருக்காங்கன்னா இன்னொரு 4 2 4, அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. எஸ், ஐடென்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் மல்டிபிள்ஸ், கரெக்டுங்களா? அதனால தான் வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் A is equal to lambda B vector. ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிப்புளா, எக்ஸாக்டாகவும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா மல்டிபிள்ஸாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இருந்தால் A and B are parallel அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாடாமா? That's why A and B are called parallel vector. And you know what is the angle between formula? Cos theta. Cos theta is equal to A dot B divided by mod A mod B. And இது நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக மாடுலஸ் போடுறோம். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. யார் ராஜ்குமார்? இதே ஃபார்முலா தான் ஆங்கிள் பிட்வீன் அங்கே சிக்ஸ்த்து சாப்டர்லேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் sin theta is equal to A cross B
divided by mod A mod B. அவ்வளோதாண்டாமா சாப்டர் 8 கதம். Any doubts? So far any doubts you have? No, right? ஏக்கு வெக்டார் போடல. ஓகே, யாடா பசங்களா, அவ்வளோதான். காஸ் தீட்டாக்கு வேல்யூ இட் ஷுட் பி நெகட்டிவ். அப்படிலாம் இல்லை. நோ, இது நெகட்டிவில் வரணும்லாம் அவசியம் கிடையாதுடா பசங்களா. காஸ் நெகட்டிவில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களோட டீட்டாவை பொறுத்து, நீங்கள் டீட்டாவை பொறுத்து அப்போ மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு அதோட வேல்யூஸை நீங்கள் யூ கேன் பிரிங் இட் அவுட் இன் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, நீங்கள் மாடலஸ் போட்டுக்கலாம். டேமா, நான் 12th பேஸ் பண்ணி சொல்கிறேன் சரியா. நீங்கள் யூ கேன் புட் மாடுலஸ். டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கலாம். புக்கில் இல்லை டே, உனக்கு புக்கில் நெகட்டிவாக வராதுடா. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக வர மாதிரி ஒரு நம்பர் சொல்லு பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 8.23 பாரு. எக்ஸாம்பிள் 8.23 பாருங்க. இதில் கிடையாது. ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் போனீங்கன்னா டைரெக்ஷனை மாற்றி மாற்றி போடுவீங்க, எப்படி வேணாலும் போடுவீங்க. அங்கே நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு சமக்கு இருக்கா? எங்கே இருக்குது? which place it is? நீங்கள் சொல்கிற சமுக்கு போட்டால் நெகட்டிவ் வருமா? சரி, எந்த சம்? அடே தங்குங்களா, நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ் வராததுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? வாட் யூ ஃபைண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க? எக்ஸசைஸ் 8.3ல 4th சம். ஓகே, ஐ ஹாவ் டு கிளியர் யூ ஒன் சம்திங். சரியா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் சரிங்களா. டிகெட்டிவ் ராச் அண்ட் டியூட்டி அப்படிலாம் கிடையாது. புக்கில் இருக்கிறத பம்பரை மட்டும் படிக்கக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் ஒன் வெக்டார் லைக் திஸ் அண்ட் யூ ஹாவ் ஒன் வெக்டார் லைக் திஸ். சரிங்களா. ஸோ பேசிக்கலி ஆன்டி கிளாக் வைஸில் அந்த டீட்டா மெஷர் ஆச்சு அப்படின்னா இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆங்கிள் பாசிட்டிவாக வரும். சரிங்களா. இதுவே நெகட்டிவ்ல ஆன்சர் வருது மீன்ஸ் இட் வில் பி லைக் திஸ். உங்களோட டீட்டா கிளாக் வைஸில் மெஷர் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்படி மெஷர் பண்ணாலும் இதோட டிகிரி சேம் தானே, ரைட்? ஸோ அது நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவில் வந்தாலும் ரெண்டும் ஒன்று தானே. யாடாமா யாராச்சும் ஐ நோ யூஆர் டிசப்பாயின்ட். என்ன மேம் நான் என்ன சொல்லாலும் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. பட் நான் சொல்கிற கதை புரிஞ்சுக்கடா. இப்படி பார்த்தாலும் ஒன்று தான், இப்படி பார்த்தாலும் ஒன்று தான். டிகிரி என்னமோ ஒன்று தானே. நீ இப்படி பார்த்தாலும் அது 30 டிகிரி தான், இப்படி பார்த்தாலும் 30 டிகிரி தான். ஒன்று எக்ஸ்ட்ராவாக போக போதா? இல்லை இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், நீ மாடலஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகே, டன். சரி, உன் திருப்திக்காக போடாமல் போட்டுக்கோ. சரியாடாமா? உங்களோட திருப்திக்காக போடாமல் இருங்க. நீங்கள் காஸ் தீட்டாக்கு சரி ஓகே முடியாது. ஓகே ஃபைன், சரி ஃபைன், சரியா, நான் மாற்றிடுறேன். டன். நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து ஒத்துக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒத்துப்பேன். டன். இப்போ நீ ஒத்துக்க மாட்டேன், ஐ நியூ. பட் இன்னும் 1 இயர் தான். அப்போ நான் சொல்கிறத நீ ஒத்து தான் ஆக்கணும். டன். அப்போ நான் பேசிக்கிறேன் சரிங்களா. அப்போ நீ ஏன் மாடலஸ் போடுறேன்னு நான் கொஷின் பண்ணுறேன். அப்போ நீ ஏன் சொல்லுவேன், மேம் புக்கில் இருக்கு மேம் அதனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்வியா?
தப்பெல்லாம் இல்லைடாமா, இட் இஸ் நாட் ராங். சரியா, கரெக்டு தான். ஓகேவா? லைக் அது ஏ டாட் பின்னு போட்டாலும் மாட் ஏ டாட் பின்னு போட்டாலும் அங்கே எந்த எஃபெக்டும் கொடுக்காது. அது அது டைரக்ஷனை குறிக்குது, அவ்வளோதான். சரிங்களா, அந்த டைரக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் கடைசியில். ஸோ இந்த டைரக்ஷனை அவாய்ட் பண்ணிடுவோம். ஆங்கிள் பிட்வீன் தெம்ன்றப்போ நீங்கள் வந்து இந்த டிகிரி மட்டும் தான் சொல்வீங்க, அந்த டைரக்ஷனை அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த டைரக்ஷனை ஏன் அவாய்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே சொல்லணும். யூ கேன் ப்ரூவ் இட்னா இல்லை. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் மாடுலஸ் போடாமல் எழுதுறது குட். சரிங்களா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எஸ், யூ ஆர் ஸ்டேட்டிங் லைக் இதை வச்சு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுடாமா. ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா. கரெக்டாக, இதை வச்சு பார்க்கும்போது காஸ் தீட்டாங்கிறது ஏ டாட் பி டிவைடட் பை மாட் ஏ மாட் பி தானே அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறீங்க. எஸ், கரெக்டு தான். சரிங்களா, அண்ட் சில ஸ்டேட்மெண்ட்ஸில் எனக்கு ஜஸ்ட்டு ஆங்கிள் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும், அதோட டைரக்ஷன்லாம் நான் மைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல மாடுலஸ் போட்டுப்பேன்னு நான் சொல்கிறேன். சரியாடாப்பா, இது கொஷின் டு கொஷின், அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் மாறும், சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு மாறும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போதைக்கு ஏ டாட் பின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யா டன். ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு போக ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ஷுர்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். சாரி, இது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் வருது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலாஸ் பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் வேண்டாம். ஐ நீட் ஒன்லி ஃபார்முலாஸ். ரைட் ராமா? ஸோ கான்செப்ட் வைஸ் அதில் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்படியே டிட்டோ படித்து வச்சுக்கோ. அந்த டிட்டோ அப்படியே 12th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணுவீங்க. ரைட் ராமா? எப்படி டிஃப்ரென்சியேஷன் மேம் தெரியாது. சாப்டர் 10 அண்ட் 11 நான் தொடவே இல்லையா? ஓய், ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஒரு நாள் வந்துட்டு ஓகே, திஸ் இஸ் 1 hour, we'll finish it. We have another days also. ஸோ சாப்டர் 10 மட்டும் தனி. பசங்களா, சாப்டர் 10 அண்ட் 11 நான் உனக்கு தனியாகவே போட்டிருக்கேன், நானே ஒரு வீடியோவாக போட்டேன். போத் 11th and 12th ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தியே வந்துட்டு 1 hour என்னமோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, அதை நீங்கள் பாருங்கள் ராஜ்குமார். ஓகேவா, அதை பார்த்தும் புரியலன்றப்போ ஐ வில் டீச் தி ஃபுல் கான்செப்ட்ஸ் ஆஃப் 10th and 12th சாப்டர். நான் அதில் இருக்க ஒவ்வொரு ஃபார்முலாஸும் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இப்போ கான்செப்ட் வைஸ் சொல்கிறேன். டிஃப்ரென்சியேஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். சரிடாமா, ஐ கேன் எக்ஸ்பிளைன் தட். வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன்றாப்பா? டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. யூ ஹாவ் எனி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சரிங்களா, அந்த இப்போ வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் y. ஓகேங்களா, yங்கிற ஃபங்க்ஷன் இப்போ y இஸ் ஈக்குவல் டு x² + x + 3 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? x மாற மாற y மாறும். கரெக்டாக, x மாற மாற y மாறும். சரிங்களா, x மாறும் போது y எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுது? ஓகேங்களா, அந்த சேஞ்ச் x மாறினா y மாறும் நான் சொல்கிறேன். கரெக்டாக, x மாறும் போது y எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுன்ற அந்த சேஞ்சோட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, ரைட்டாமா? அந்த சேஞ்சோட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவாடாமா? அதுக்கு பேர் தான் என்னது? டிஃப்ரென்சியேஷன். ஸோ பேசிக்கலி டிஃப்ரென்சியேஷன்னா என்னென்னா சேஞ்சஸ். சரிங்களா, ஒருத்தர் மாறும் போது இன்னொருத்தர் எவ்வளோ மாறுறாருன்னு சொல்கிற அந்த சேஞ்சஸுக்கு பேர் தான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ எங்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் சேஞ்சஸை டினோட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா விஷயத்துக்கும் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாடா பசங்களா, who will see it மேம்? எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த
தீமினல் வந்து நான் பார்க்க மாட்டேன் கல்பனா, மேபி 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 ஸ்ராவணி மேம் அவங்களாம் பார்ப்பாங்க. சரிடாமா? ஸோ விச் மீன்ஸ் இப்போது வெலாசிட்டின்னு இருக்குங்களா வச்சுக்கோங்களேன். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸுங்கிற ஃபங்க்ஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸுங்கிற ஃபங்க்ஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து மாற்றினா அது யார்? தட்ஸ் ஆர் ஸ்பீடு. கரெக்டாடாமா? ஸோ இந்த இவ்வளோ டைமில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு சொல்கிறது தான் நம்மளோட ஸ்பீட். அப்போ வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணுவாங்க? டிஸ்டன்ஸுங்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க, டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ பேசிக்கலி டிஃப்ரென்ஷியேஷன் மீன் சேஞ்சஸோட மெஷர்மெண்ட். நான் சொல்கிறது எல்லாமே 5 மார்க்ஸ் தானே பசங்க. ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் கேன் கோ ஃபுல் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செக்ஷன் பசங்க. ஹேவ் யூ ஆல் லைக் இட்? உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சா? நான் மொத்தத்தில் இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்னு ஒன்று கிடையாது. ஒன்லி இட் இஸ் சம்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் சம்ஸ். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேஷனை இதான் கான்செப்ட்னு பார்த்தா இவ்வளோ தான் கான்செப்ட் இருக்குது. சேஞ்சஸை மெஷர் பண்ணுற குவான்டிட்டி. ஃபுல்லாக விடாமல் பார்க்கணுமா? இல்லை ராஜ்குமார், அதோட ஃபார்முலாஸ் மட்டும் நான் சொல்லியிருப்பேன்டாப்பா. நான் வேணால் அந்த வீடியோ லிங்க்கை நான் வீடியோ காட்டுறேன். விச் வீடியோ நான் வில் ஷோ அட். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். செயின் ரூல்லாம் என்ன, அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்த 2 hours இருந்துச்சா? அவ்வளோதான்டாம்மா. நீ அதை லைக் அதில் வந்து நான் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன் ராஜ்குமார். நீங்கள் என்னோடய வாய்ஸ் அதாவது ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். கான்செப்ட்ஸ்லாம் ஓகே. அப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். இன்டெக்ரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷனை வி வில் பி சால்வ் அண்ட் சி டுகெதர் சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியாடாப்பா? உங்களுக்கு அப்போ இந்த வீடியோ நான் காட்ட வேண்டாம்ல? Thank you so much, Rama. So, thank you, Kristana. Okay, done. So, bye பசங்களா. Great section with you all. So, actually, basically, ரெண்டு பேரும் பயங்கர ஆக்டிவாக ஒரு 2 நாள் என் கூட ட்ராவல் பண்ணிங்க. It is great thing. Thank you so much. So, okay, Rama. So, bye பசங்களா. Have a great day.